வெண்மதி, அம்மாவுடைய அறிக்கை இதை வாசித்தால் நீண்ட நேரம் ஆகும். நம்முடைய தொலைக்காட்சியிலே தொடர்ந்து சசிகலா அம்மையாருடைய அந்த அறிக்கையை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய விவாத களத்திலும் அதை முன்னெடுத்து மக்களின் குரலாக இருக்கிறோம். பொதுவாக திமுக அரசு இந்த அறிக்கையை 13வது பக்கம் தமிழ் மக்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் விவசாயத்திற்காக செய்கின்ற வாக்குறுதிகளை சொல்லி மாளாது. அதை நான் இப்போ வாசிக்க நேரம் இல்லை. ஆனாலும் எந்த ஒரு விவகாரத்திலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு சரியான வாக்குறுதிகளை அளித்தது மட்டுமல்ல, அது சரியாக நிறைவேற்றப்படாமல் ஆட்சி முடிகின்றதற்கு இன்னும் எஞ்சிய சில மாதங்களே என்கின்ற அளவுக்கு 36 மாதங்கள் வந்துவிட்டது. இதைத்தான் அம்மையார் சசிகலா அவர்கள் அரசுக்கு கவலையோடு பதிவு செய்கிறார். எப்படி பார்க்கிறீங்க வெண்மதி இந்த அறிக்கை? அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என் மாலை வணக்கம். இந்த டாபிக் எனக்கு முன்னால நம்ம சீனிவாசன் சார் பெரிய எக்கனாமிஸ்ட், அவங்க பேசுனதுனால அவங்க கிட்ட ஆரம்பிச்சு அவங்க எவ்வளவு இன்டெப்தா ஒரு எக்கனாமிஸ்டா அவங்க பெயின்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை. அதுல இருந்து எனக்கு ஒரு ஒரு ஏடிஎம்கே ஒரு கட்சிக்காரியா எங்க தலைவரோட பாடல் வரி தான் எனக்கு ஞாபகம் வருது. அவர் படிக்காத மேதை. அவர் அப்பமே சொல்லியிருக்காரு, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில். சோ நம்ம விவசாயம் நம்ம நாட்டுல செழிப்பா இருந்ததுன்னா நம்மளுடைய எக்கனாமி ரொம்ப டெவலப் ஆகும், கண்ட்ரியோட எக்கானமி. அப்படி அதான் சார் பேசுனதுனால நான் அதை மென்ஷன் பண்ணேன். அப்படி தலைவர் இப்படி விவசாயிகள் நல்லா இருக்கணும் நினைச்சுதான் அதிமுகவை உருவாக்கி ஒரு நல்ல ஆட்சியை தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு தந்தாங்க. அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மாவும் விவசாயிகளுக்காக எத்தனையோ திட்டங்கள், அதை சொன்ன இப்ப நமக்கு ஷோவே பத்தாது. அதுல முக்கியமா காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பை கெசட்ல கொண்டு வந்தது வரலாறுல பொன் எழுத்துக்களால் பதிக்க வேண்டிய விஷயம். அப்படி அப்படி விவசாயிகளுக்கு நல்லது செஞ்சாங்க. இப்போ உள்ள கரண்ட் விஷயத்துக்கு நம்ம வருவோம். விவசாயிகள் நல்ல விவசாயம் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அங்க என்ன ஹேர்டில்ஸ் வரும், அந்த இனிஷியல்ல இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஹேர்டில்ஸ் வருது? சார் சொன்ன மாதிரி மழை பயங்கரமா பெஞ்சிருது. அதனால இப்ப ரீசன்ட் டைம்ஸ் பாத்தீங்கன்னா 40% லாஸ் மழையால. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மழையே இல்ல, தண்ணி இல்லைன்னா நம்ம எப்படி விவசாயம் பண்ண முடியும்? அப்போ ஒரு விவசாயிகளுக்கு தண்ணி இல்லைன்னா அவங்களை யார் சப்போர்ட் பண்ணணும்? கவர்மெண்ட் தான் சப்போர்ட் பண்ணணும். அப்ப இப்ப இருக்கிற இந்த விளம்பர திமுக அரசு கொஸ்டின் மார்க் விழுது. என்ன பண்ணுது? எப்படி சப்போர்ட் பண்ணுது? தஞ்சை பெல்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க காவேரியை நம்பி இருக்கவங்க. அப்ப இப்ப காவேரியில என்ன நடக்குது? அந்த இஷ்யூ இப்ப என்ன ஆகுது? தண்ணி வருதா? அவங்க எவ்வளவு ப்ராப்ளத்துல இருக்காங்க? அப்ப இந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு எந்த விதத்துல சப்போர்ட் பண்ணுச்சு? அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. பிளஸ் பேசிக்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தங்க விவசாயிகள் ஒண்ணு போன தடவை நஷ்டம் ஆயிருது, போன தடவை லாபம் வந்தாவது அதுல இருந்து எடுத்து பண்ணுவாங்க. அப்ப அங்க ஒரு நஷ்டம் வருது, கடனை உடனே வாங்கி விவசாயம் பண்றாங்க. அப்ப அந்த விவசாயிகள் விவசாயம் பண்றதுல இருந்தே ப்ராப்ளம் இருக்கு. அங்க போனீங்கன்னா விவசாயம் பண்றதுக்கு இப்பெல்லாம் மக்களை கூப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சப்போர்ட்டுக்கு வர்றவங்க ரொம்ப சம்பளங்க, நிறைய சம்பளம் கேட்கறாங்க. அந்த அளவுக்கு இவங்களால கொடுக்கவும் முடியல. பட் வேற வழி இல்ல. அப்ப அவங்களுடைய செலவுகள் விவசாயிகள் பண்றதுக்கே அவங்களுக்கு செலவு கூடுது, பொருளாதார செலவு அவங்களுக்கு கூடுது. அப்போ பிளஸ் சரி, இது போக மிஷினரிஸ் வேணும். மிஷினரிஸ் வாங்கவா கவர்மெண்ட் சப்போர்ட்டோட கவர்மெண்ட் மிஷினரிஸ் கொடுக்கறாங்க ரெண்டுக்கு. அப்ப அந்த மிஷினரிஸ் எடுத்தா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 2500 ரூபீஸ் கொடுத்து ஒரு மிஷினரியை வாங்க முடியும்னா அது அவங்க வாங்கிக்குவாங்க, வெல் அண்ட் குட். பட் இங்க அது ஸ்டாக்ல இல்ல. கவர்மெண்ட் அதெல்லாம் கவனிக்கணும், ஸ்டாக்ல இல்ல. அப்ப இவங்க என்ன பண்றாங்க? தனியார் போய் அவசரத்துக்கு வேணுங்க, தனியார்ட்ட போய் வாங்குறாங்க. அப்ப அங்க ஒரு மணி நேரத்துக்கு 2800 ரூபாய் கொடுத்து அதை வாங்க வேண்டி இருக்கு. 300 ரூபாய் டிஃபரன்ஸ் வருதுங்க. விவசாயி என்ன பண்ணுவான்? சோ அப்ப அங்கேயும் அவங்களுக்கு செலவு கூடுது. ஏற்கனவே கொடுக்க பீப்புளுக்குள்ள செலவு கூடுது, ரெண்டாவது பொருள் இந்த இதுகளுக்கு கொடுக்க செலவு கூடுது, மிஷினரிஸ் கொடுக்க செலவு கூடுது, உரத்தின் விலை அதுவும் ரொம்ப கூட. அப்ப இந்த செலவெல்லாம் தாண்டும் போது இந்த ப்ரொடக்ஷனுக்கே இவங்களுக்கு இவ்வளவு செலவாகுது. சரி, இந்த செலவெல்லாம் பண்ணி விவசாயம் பண்ணி
அறுவடைக்கு போலான்னு இருக்க நேரத்துல ஒண்ணு மழை வெஞ்சு அதை கெடுத்து விட்டுருது. சரி மழையும் இல்ல, கரெக்டா எல்லாம் இருக்குப்பா, நான் அறுவடை பண்ணிட்டேன், நான் அந்த இடம் கடனை வாங்கின கடனை அடைச்சிருவேன், நான் தப்பிடுவேன், அடுத்தாலே நல்ல முறையில நான் வந்து விவசாயம் பண்ணிடுவேன். விவசாயி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு எங்க போவாங்க? நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு போகணும். ஏன்னா வியாபாரம் பண்ணணும் இல்லையா, அங்க போறாங்க. அங்க போனா அப்பதான் பாயிண்ட் என்ன பிரச்சனை அங்க ஆரம்பிக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மயிலாடுதுறை எடுத்துக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 175 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தேவைப்படுது. பட் இவங்க கரண்டா எவ்வளவு ஓபன் பண்ணிருக்காங்க? இந்த விளம்பர திமுக அரசு உங்களுக்கு வேலையே எதையா ஓபன் பண்ண வேண்டியது, அதுக்கு அவங்க அப்பா பேரை சூட்ட வேண்டியது. அப்படிப்பட்ட இந்த விளம்பர அரசு மயிலாடுதுறையில 60 சென்டர்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. அப்ப 3:1 ரேஷியோங்க, 3ல ஒரு பங்கை நீங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. இவங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு மழையை தாண்டி வெயில தாண்டி இவ்ளோ பிரச்சனையும் தாண்டி கடனை உடனே வாங்கி விவசாயம் பண்ணி நாங்க நெல்லை அறுத்து கொண்டு இங்க வந்து நின்னா எங்களுக்கு வந்து நீங்க ஓபன் பண்ற அந்த கொள்முதல் நிலையங்களே கம்மி. சரி இருக்க நிலையத்துல நான் போய் கொடுக்கணும்னா அங்க போய் காத்து கிடக்கும் போது அந்த நெல்லை பாதுகாக்கிறது கூட விவசாயிட்ட தார்பாய் அவ்வளவு கிடையாதுங்க. அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவ்வளவும் பண்ணி உங்ககிட்ட நின்னா நீங்க அங்க வந்து ஒரு மூட்டைக்கு வந்து நீங்க வந்து லஞ்சம் வேற வாங்குறீங்க. அந்த மூட்டைன்னு சொல்லும் போதுதான் சொல்லணும், இவங்க ஏன் இங்க நேரடி நெல் கொள்முதல் நிலையம் வர்றாங்கன்னா ஒரு மூட்டைக்கு இவங்களுக்கு வந்து 23 ரூபா ஒரு கிலோக்கு கிடைக்குங்க. சரியா? அதே இது நம்ம வெளியேன்னு வச்சுக்கோங்களேன், 20 ரூபாய்க்கு தனியார்ல வாங்குவாங்க மித்த வியாபாரிகள். அப்ப ஒரு 3 ரூபா, ஒரு கிலோக்கு 3 ரூபா லாபங்க. அப்படி ஒரு கிலோக்கு 3 ரூபா லாபம்னா ஒரு மூட்டைக்கு 186 ரூபா தாங்க லாபம். 186 ரூபா ஒரு விவசாயி ஒரு மூட்டைக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்க ஒரு மூட்டையை கொண்டு வந்திருப்பான். 186 ரூபா லாபத்துல உங்களுக்கு 50 ரூபா கமிஷன் கொடுக்க முடியும். என்னங்க பண்ண முடியும்? அடுத்தால நாங்க வாங்கின கடனை அடப்போமா, இல்ல வச்ச நகையை மீட்டுவோமா, இல்ல நாங்க அடுத்தால வந்து விவசாயம் தான் நாங்க போவோமா, சம்பளம் கொடுப்போமா, என்னங்க பண்ண முடியும்? இப்படி இருந்தாங்க நாட்டோட பொருளாதாரத்தை, அவன் பொருளாதாரத்தை காப்பாற்ற முடியலையே அந்த விவசாயிக்கு, நாட்டோட பொருளாதாரத்தை எங்கெங்க காப்பாத்த? இப்படித்தாங்க இவ்வளவு மோசமா இருக்கு. அப்ப இதுக்கு கவர்மெண்ட் ஒழுங்கா இந்த விளம்பர திமுக அரசு இருக்குல்ல, இவங்க செய்ய வேண்டிய சப்போர்ட்டை ஒழுங்கா செஞ்சிருந்தா இந்த விவசாயிகளுக்கு இவ்வளவு கஷ்டம் வருமா? அதைத்தாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா சொல்றாங்க. இவ்வளவு நொம்பலத்துல இருக்காங்க அந்த கஷ்டப்பட்ட விவசாயிகள், இவங்களை இப்படி நீங்க கஷ்டப்படுத்தாதீங்க. ஏங்க அந்த நிலையத்தை ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஃபெசிலிட்டிஸை செஞ்சு கொடுங்கன்னு சொல்றாங்க. இது வந்து இது ஒரு பேசிக்கான விஷயங்க. எப்படி குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் வந்து போறது அவ்வளவு முக்கியமா, அது ஒரு விவசாயிக்கு இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இத கூட இந்த கவர்மெண்ட் செய்யலன்னா அப்ப அவங்க எதைத்தான் செய்ய போறாங்க? இதெல்லாம் பேசிக் திங்ஸ்ங்க. பேசிக்கே நம்ம இன்னும் போராடுறோமா? ஆக்சுவலா நம்ம வந்து ஒவ்வொரு ஆட்சியிலையும் ஒவ்வொரு அரசு மாறும் போது மக்களுடைய வாழ்க்கை தரம் கூடலுங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்க இப்போ ஒரு 3 வருஷமா 2.5 வருஷமா பாத்தீங்கன்னா அந்த தரம் ஏற்கனவே, அதுக்கு முன்னாலே எங்க அண்ணன் எடப்பாடி அண்ணன் தன்னை அம்மா ஆட்சி நடத்தாம சுயநலமா தன்னுடைய ஆட்சியை நடத்தி ஏற்கனவே கொஞ்சம் பேக்ஃபயர் பண்ணி வச்சாரு. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா மொத்தத்துல இந்த விளம்பர அரசுல எல்லாமே பிரச்சனை ஆயிட்டு இவ்வளவு கஷ்டத்துல விவசாயிகள் இருக்காங்க. இப்படி இருக்கும் போது அவங்க எதை பத்தி நினைக்க முடியும்? இதைத்தான் அம்மா சொல்றாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்படி எல்லாம் லஞ்சம் வாங்காதீங்க. 40 ரூபா 50 ரூபா ஒரு மூட்டைக்கு நீங்க லஞ்சம் வாங்காதீங்க. அதை வந்து நீங்க ரெக்டிஃபை பண்ணுங்க. ஆபீசர்ஸ் தாங்க பொறுப்பெடுத்து அதை ரெக்டிஃபை பண்ணணும். அதை நீங்க வந்து அந்த முதலமைச்சரா இருக்கக்கூடியவர் அதுல கருத்து செலுத்தணும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு பேருந்து நிலையத்துக்கு பேர் வைக்கிறது, அப்புறம் வந்து அதாவது மக்கள் வரி பணத்துல செய்யக்கூடிய விஷயத்துல எல்லாம் தன் தந்தையார விளம்பரப்படுத்த வேண்டியது. அதாவது சொல்லுவாங்க, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவி அம்மாவும் சரி, மறைஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் மனசுல இருக்காங்க. அவங்களுக்கு விளம்பரம் அந்த மாதிரி தேவை கிடையாது. என்னமோ தெரியல, அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வேதனையான விஷயங்க. முதல் கட்ட கருத்தா வெண்மதி நீங்க ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்கீங்க. நான் ரொம்ப பொறுமையா அந்த கருத்தை நான் உள்வாங்கினேன். ஒரு மூட்டைக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தில் அது ரொம்ப கவலை. இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத விவகாரத்தையும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. 186 ரூபா லாபம் கிடைக்கிறதுல 40-50 ரூபாயை இந்த அதிகாரிகளும் கமிஷன் வாங்கி கொண்டு வர்ற வழியில் வண்டியில் கொண்டு வரணும், இடையில ஒரு சாப்பிடணும் இந்த பாவப்பட்ட விவசாயி. அப்போ இது என்ன ஒரு மிகப்பெரிய, அதாவது வெண்மதி
கந்துவட்டி கொடுமையை விட மகா கொடுமை. இல்ல நெல்லை வச்சுக்கிட்டு இந்த பனிக்குள்ள விடிய காத்து கிடக்காங்க. சரியா? சிலர் அதுல இன்னும் பாத்துக்கங்க, சிலர் வந்து இப்படி போய் காத்து கிடக்கிறது பதிலா அறுவடை பண்ணாம இருக்காங்க, அறுவடையை போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் வீட்டுல கொண்டு தட்டி வச்சிருக்காங்க நெல்லை. நீங்க போய் பார்த்தா தெரியுங்க, அவ்வளவு வேதனையா இருக்கு அந்த காட்சிகள் எல்லாம். ரைட். வெண்மதி, உங்களுடைய நிறைவு கருத்தை வைங்கம்மா. அதாவது எனக்கு முன்னால சார் பேசும்போது அந்த 400 rupees அந்த இஷ்யூ சொன்னாங்க. ஹலோ, சொல்லுங்க கேட்டுட்டு இருக்கேன் வெண்மதி, சொல்லுங்க. இல்ல, அதாவது 400 ரூபாய் ப்ராஃபிட் விவசாயிகளுக்கு அந்த நிமிஷம் அந்த சந்தோஷத்தை தரலாம். பட் நம்ம ஒரு காமன் பீப்புள் ஆங்கிள், நான் இவ்வளவு நேரம் அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது, யோசிச்சுட்டு இருந்தேன். காமன் பீப்புள் வந்து அது எவ்வளவு பாதிப்பாங்க அந்த விஷயத்துல. ஏன்னா இவங்க வந்து கண்டிப்பா வந்து இது பிளாக் மார்க்கெட்டுக்கு போகும். இது அடுத்த கட்டத்தை நம்ம யோசிச்சோம்னா அது வந்து அவங்களையும் நம்ம பிளேம் பண்ண முடியாது. பட் ஆனா ஆப்வியஸ்லி அது வந்து பிளாக் மார்க்கெட்டுக்குள்ள அந்த கான்செப்ட்ல போகும். அது வந்து கண்டிப்பா வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப பாதிப்பாவாங்க. அதாவது மக்களை வந்து நம்ம விவசாயிகளோட ப்ராப்ளத்தை எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அவங்க பொதுமக்கள் வந்து அவங்களும் வந்து இதுல பாதிப்படைவாங்க. அப்போ பொதுமக்கள் வந்து பாதுகாக்க வேண்டியது யாருங்க? அரசுங்க. எப்பவுமே வந்து ஒரு ஃபேஷனா போயிட்டு என்னன்னா, பொதுவா இப்ப லீடர்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, கழுத்துல ஒரு பச்சை கலர் துண்டை போட்டனே விவசாயிகளின் நண்பன்கிறத ஒரு ஷோவா வந்து காட்டுறாங்க. விவசாயிகளோட நண்பனா இருக்கணும்னா அவங்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சு அவங்களுக்கு தேவையான செஞ்சு விவசாயிகளும் பலனடையணும், பொதுமக்களுக்கு பாதிப்பு வராத அளவுக்கு நடக்கணும். அதை வைத்து வியாபாரம் பண்றவங்களும் லாபம் அடையணும். அந்த அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தாதான் நம்ம வந்து விவசாயிகளோட நண்பனா இருக்க முடியும். வெறும் பச்சைக்கலை துண்டை போட்டதுனால மட்டும் நம்ம விவசாயிகளோட நண்பன் ஆக முடியாது. இதை வந்து தமிழக அரசு நடத்தக்கூடிய முதலமைச்சர் வந்து புரிஞ்சுக்கணும், மக்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கணும். இதை யோசிக்கணும். இதை பத்தி சொல்லும் போதுதான் வந்து எனக்கு நான் வந்து எங்க அம்மாவை பத்தி சொல்லணும். என்னன்னா, அதாவது எங்க அம்மா வந்து இப்ப ரீசெண்டா ஒரு 3 months பிஃபோர், அதாவது விவசாயிகளோட பிரச்சனையை புரிஞ்சு, நம்ம இதுக்கு முன்னால பேசும்போது சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு விவசாயம் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கு, மிஷினரிஸ்க்காக வெளியே போய் ரெண்ட் கொடுத்து வாங்குறாங்கன்னு சொல்லி அதை புரிஞ்சுக்கிட்டு தான் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள், அதாவது விதை விதைக்கிற மிஷின், மருந்து அடிக்கிற மிஷின், களை எடுக்கிற மிஷின் சொல்லி விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க. அதாவது பொதுவா வந்து இதை வந்து ஒண்ணு முதலமைச்சர் செய்யணும், தமிழக அரசு செய்யணும், இல்லைன்னா எதிர்கட்சி தலைவர் சொல்லலாம், செய்யலாம், ஆப்வியஸ்லி கேன் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா உண்மையிலே மக்களின் தலைவராக விவசாயிகளின் பாதுகாவலாக இருக்கக்கூடிய புரட்சி தாய் சின்னம்மா தான் செஞ்சாங்க. புரியணுங்க, வலி யாருக்கு தெரியும்? தலைவருக்கு தாங்க தெரியும் மக்களோட வலி. அது அம்மாக்கு தெரிஞ்சது. அது தெரிஞ்சதுனாலதான் அவங்க அதை செஞ்சாங்க. தொடர்ந்து இப்ப நீங்க கூட அப்ப பேசும்போது சொன்னீங்க, தொடர்ந்து தன் கருத்துக்களை வந்து அவங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அவ்வளவு விஷயத்த சொல்றாங்க. நீ சொன்னீங்க அவ்வளவு விஷயத்த சொல்றாங்கன்னா அவ்வளவு யோசிக்கிறாங்க மக்களை பத்தி. இப்படி மக்களை பத்தி யோசிக்கக்கூடிய தலைவர் தாங்க வேணும். இத மக்களும் இனிமே யோசிக்கணும். ஏற்கனவே அதிமுக கட்சியில் இருக்க எங்க அண்ணன் மாதிரி யோசிக்கலன்னு கட்சிக்காரன் வருத்தத்தில் இருக்கான். ஒழுங்கா யோசிச்சிருந்தா இன்னைக்கு திமுக அரசு வந்திருக்காது. இன்னமும் உங்களுக்கு சுயநலமா? நீங்க இன்னும் திமுக ஆளோட போறீங்களா? எனக்கு அதுதான் வேதனையா இருக்கு. நமக்கு முன்னால பேசின சார் மகேந்திரன் ஐயா ஒரு விவசாயியோட தலைவரா எவ்வளவு பிரச்சனைகளை சொல்றாங்க, விவசாயியோட பிரச்சனை சொல்றாங்களே. எடப்பாடி நான் கேட்கிறேன், கழுத்துல பச்சைக்கலை துண்டை போட்டு நான் விவசாயியோட தோழன், விவசாயியோட நண்பன் சொல்றீங்களே, இந்த விவசாயியின் தலைவர் அந்த மக்கள் பண்ற அவலத்தை சொல்றாரு. அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன? எடப்பாடி என்ன யோசிக்க வேண்டியது ஒண்ணுதான். அதிமுக ஒழுங்கா இருந்ததுன்னா நீங்க திமுக அரசு வந்திருக்குமா? இத அண்ணன் யோசிச்சிருக்க வேண்டாமா? அதை யோசிச்சிருந்தா இன்னைக்கு திமுக வந்திருக்காது. திமுக வரப்போய் தானங்க மக்களுக்கு இன்னைக்கு இவ்வளவு கஷ்டம். மக்கள் பிரச்சனை வந்து ரோட்ல பனியிலையும் வெயிலையும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நெல்லை எப்ப நெல் கொள்முதல் நிலையம் எப்ப திறப்பாங்க, எப்ப நான் நெல்லை கொண்டு விற்பேன் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து திருத்தப்படணுங்க, மாத்தப்படணுங்க. சரி வெண்மதி, ஒரே சொல்யூஷன் தாங்க. எடப்பாடி என்ன திருந்தியே ஆகணும். அவர் திருந்துனா இதுக்கு சொல்யூஷன் வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமைப்படும். ஆட்சி அமைக்கும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையில். ரொம்ப நன்றி.